لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإن يريدوا أن يخدعوك فإن حسبك الله هو الذي أيدك بنصره وبالمؤمنين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ஹலரத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷேഖ்மார்கள், வலிமார்களின் மீதும் நம்முடைய மஹல்லாவிலே வசிக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய இந்த உம்மத்தினர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஷாவுடைய ஃபரதான கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய திருவசனத்திலிருந்து ஒரு சில ஆயத்துக்களுடைய விளக்கத்தை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து அவனுடைய வீட்டிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் அன்ஃபால், போரில் கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்கள் என்கின்ற சூராவினுடைய விளக்கத்தை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று 62வது ஆயத்து, 63வது ஆயத்து, 64வது ஆயத்து, 3 ஆயத்துக்களுடைய ஒரு சில விளக்கங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: வஇன் யுரீது அன் யஹ்தஊக, நபி அவர்களே, அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு நாடினால், ஃபஇன்ன ஹஸ்பகல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுவே உமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஐயதக பினஸ்ரிஹி, அவன் உதவி செய்வதை கொண்டு உங்களை அவன் பலப்படுத்துவான். வபில் முஃமினீன், இன்னும் ஈமான் கொண்ட முஃமின்களை கொண்டு உங்களை அல்லாஹ் பலப்படுத்துவானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் என்று தன்னை குறித்து அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான்: வஅல்லஃப பைன குலூபிஹிம், அந்த முஃமின்களுடைய உள்ளத்திற்கு மத்தியிலே பிரியத்தை அல்லாஹ்வே ஏற்படுத்துகின்றான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் செலவு செய்தாலும், மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே முஹப்பத்தை உங்களால் ஏற்படுத்த முடியாது. வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், அல்லாஹ்வே முஃமின்களுடைய உள்ளத்திலே பிரியத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இன்னஹு அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக அவனே அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்: யா அய்யுஹன் நபியு, நபி அவர்களே, ஹஸ்புக் அல்லாஹ், அல்லாஹுவே உங்களுக்கு போதுமானவன். இப்போ தொடர்ந்து 2 ஆயத்துக்களில் அல்லாஹ் ஒரே விஷயத்தை சொல்றான்: பெருமானார் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ், ஹஸ்புக் அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. அல்லாஹுதான் உங்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கும் உங்களின் சிரமங்களை நீக்குவதற்கு அல்லாஹுவே போதுமானவன் என்கின்ற அந்த வசனத்தை திரும்ப திரும்ப 2 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில் அவங்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்குது. அந்த 40ஆம் வயதில் தொடங்கிய அவர்களுடைய நபிப்பட்டம், நபித்துவத்தை, தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த தௌஹீதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தி வைக்க ஆரம்பித்ததிலே இருந்து
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை பெருமானார் அவர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்கத்து குறைஷிகள் எந்தெந்த வகையிலெல்லாம் பெருமானாருக்கு துன்பத்தை கொடுக்க முடியும், அவர்களுடைய உடலை தாக்கி உடலால் துன்பம் கொடுக்க முடியுமா அந்த துன்பத்தை கொடுத்தாங்க. பெருமானாரை திட்டி சொல்லால் துன்பத்தை கொடுக்க முடியுமா அந்த துன்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய வியாபாரத்தை எல்லாம் புறக்கணித்து பொருளாதாரத்தின் மூலமாக துன்பத்தை கொடுக்க முடியுமா, பெருமானாருக்கு அந்த துன்பத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களுடைய உறவுகளை அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய துன்பத்தை அவர்களுக்கு கொடுத்து எல்லா விதமான துன்பங்களையும் பெருமானாருக்கு தினம் தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே 1 வருடம் 2 வருடம் அல்ல, மக்காவிலே இருந்த அந்த 13 ஆண்டு காலமும் ஒவ்வொரு நாளும் பெருமானார் அவர்கள் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய 50வது வயதில் பெருமானார் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்த அவர்களுடைய சின்னத்தா அபூ தாலிப் அவங்க மூத்தாயிடுறாங்க. வீட்டில் பெருமானாருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மூத்தாயிடுறாங்க. இப்போ பெருமானாருக்கு வீட்டிலையும் நிம்மதி இல்லை, அவர்களுக்கு வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கால இருக்கக்கூடிய எல்லா குறைஷிகளுடைய கைகளும் அவிழ்த்து விடப்படுகின்றது. என்ன செய்கிறாங்க, பெருமானாரை கொல்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டுறாங்க. பெருமானாருக்கு முன்பை விட அதிகமான துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க 50வது வயசில். இப்போ பெருமானார் அவர்களுக்கு மக்கமா நகரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக இல்லாமல் போகுது. அப்போ அந்த சமயத்தில் மக்காவை விட்டு வெளியேறி தாயிப் நகரத்துக்கு போகிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தாயிப் நகரத்தில் அங்கே இருந்த தலைவர்களும் அந்த ஊர் மக்களும் பெருமானாருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குறாங்க. மக்களெல்லாம் 2 புறத்திலேயும் நின்று கொண்டு கல்லால் அடித்து அந்த ஊரை விட்டு பெருமானாரை துரத்துறாங்க. மக்கமா நகரமும் பெருமானாரை துரத்துது, தாயிப் நகரமும் பெருமானாரை துரத்துது. எங்கே போவதென்று தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி, என்னுடைய கவலையை என்னுடைய துக்கத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன் என்பதாக பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் தங்களுடைய துன்பத்தை அந்த வயசில் அவங்க வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. உடனே அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கி வைக்கிறான், நீங்கள் மக்கமா நகரை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு போயிருங்கன்னு சொல்லி ஹிஜ்ரத்தினுடைய வசனங்கள் இறங்குகின்றது. பெருமானார் அவர்கள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. உடனிருந்த நிறைய சஹாபாக்களும் மக்கமா அந்த நகரத்தை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மதீனாவுக்கு போன உடனே அந்த 13 ஆண்டுகளில் அல்லாஹ் கொடுத்த எல்லா துன்பமும் ஒரே நாள் என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் அப்படியே நீக்கிட்டான். மதீனா நகரம் பெருமானார் அவர்களுக்கு பாதுகாப்பான, அவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய, இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு முக்கிய நகரமாக மதீனத்து நகரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். மதீனமா நகரத்தில் நுழைஞ்ச உடனேயே மதீனத்து வாசிகள் எல்லாம் பெருமானாரை அன்போடு அரவணைக்கிறாங்க. சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் என்கின்ற மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களை எல்லாம் அங்கே இருந்த அன்சாரி சஹாபாக்கள் அரவணைக்கிறாங்க. அவர்களுடைய உடன்பிறப்பாக, அவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகவே கருதி அவர்களுக்கென்று அவர்களுடைய சொத்துக்களை கொடுக்கறாங்க. 2 கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் 1 கடையை கொடுக்கறாங்க. தோட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் தோட்டத்தை கொடுக்கறாங்க. இப்படி அன்சாரி சஹாபாக்கள் உதவி செய்து மதீனத்து நகரம் எப்படி ஆகுதுன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய நகரமாக மாறுது. அந்த 13 ஆண்டுகளில் ஒரு சில 1000 சஹாபாக்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. மக்கமா நகரத்தில் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. ஒரு நாள் ஒருத்தர், அதுக்கப்புறம் சில நாட்கள் வரவே மாட்டாங்க, அதுக்கடுத்த நாள் ஒருத்தர், இப்படி ஒவ்வொரு எண்ணிக்கையாக இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை வளர்ந்துட்டு இருந்துச்சு. மதீனத்து நகரத்துக்கு வந்த உடனே அது அப்படியே 100ஆக மாறுது. ஒவ்வொரு நாளும் 100கணக்கான நபர்கள், பிற்காலத்திலே அந்த 100 1000ஆக மாறுது. 1000 நபர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் ஒரே நாளை சேர ஆரம்பித்தாங்க. அப்படி மதீனத்து நகரம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய நகரமாக ஆகுது. அப்போ இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கத்து குறைஷிகளுக்கு இது பொறுக்க முடியலை. இந்த முஹம்மதையும் அவருடைய தோழரையும் நம்முடைய ஊரை விட்டு அடித்து துரத்தனா மதீனத்து நகருக்கு போய் நிம்மதியாக வாழ்கிறாங்களே, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி மக்கத்து குறைஷிகளுக்கு ஒரு புறத்தில் பொறாமை ஏற்படுது. இன்னொரு புறத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு வரதுக்கு முன்னால மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். அவங்களுடைய கையில தான் எல்லா பவரும் இருந்துச்சு. பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே முஸ்லீம்கள் பவரையெல்லாம் தூக்கி பெருமானாட்டை கொடுத்துட்டாங்க. யூதர்களுடைய எல்லா பவரும் அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு அவர்கள் சாதாரண மக்களாக மதீனத்து நகரில் மாறினாங்க. அப்போ இது என்னவாகுது? யூதர்களுக்கு இன்னொரு புறத்தில் பொறாமை ஏற்படுது. இப்போ ஒரு பக்கத்தில் மக்கத்து காஃபிர்கள், இன்னொரு புறத்திலே மதீனாவிலே முன்னால் இருந்த யூதர்கள் என்று இரண்டு கூட்டம். இன்னொரு கூட்டம் முனாஃபிகீன்கள். அவங்களுடைய உள்ளத்தில் குஃபரை வச்சிருப்பாங்க, அல்லாஹுவை மறுப்பாங்க. ஆனால் வெளியில நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனாஃபிகீன்கள் என்கின்ற மிக மோசமான நபர்களும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி இருந்தாங்க. இப்போ இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மக்கத்து நகரில் இருந்து போருக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன செய்வாங்க? இங்கே இருக்கக்கூடிய ஆலோசனைகள், திட்டங்கள் இதையெல்லாம் அந்த காஃபிர்கள்ட்ட சொல்லி அவர்களுடைய போருக்கு உதவி செய்வாங்க. இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க? பெருமானாட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் போருக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்களையெல்லாம் ஒரு எண்ணிக்கையாக கணக்கில் எடுத்து பெருமானார் அவர்கள் போருக்கு போனால் போகிற வழியிலே என்ன செஞ்சிருவாங்க? நாங்கள் போருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பிடுவாங்க. இப்படி நிறைய சூழ்ச்சிகளை பெருமானாருக்கு செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான், நபி அவர்களே, அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு நாடுகின்றார்கள். உங்களுடைய ரப்பே உங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி, அல்லாஹ் உதவி செய்து உங்களை அல்லாஹ் பலப்படுத்துவான். பத்ருடைய போர்க்களத்தில் இருக்கலை, பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய ரீதியில் என்ன செஞ்சான்? அல்லாஹ் உதவிகளை செய்து சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆரம்ப வசனங்கள்ல பத்ருடைய போர்க்களத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதில் நிறைய உதவிகளை செய்து அல்லாஹ் பெருமானார் அவர்களுக்கு பலம் கொடுத்தான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வபில் முக்மினீன், உண்மையான முக்மீன்களை கொண்டே நான் உங்களை பலப்படுத்துவேன். அது யாரு? உண்மையான முக்மீன்கள் யாரு? சஹாபாக்கள். இப்போ சஹாபாக்கள் என்கின்ற அந்த உண்மையான முக்மீன்களை வைத்து நான் உங்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் நான் பலப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு பெருமானாருக்கு ஆறுதல் கூறி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இப்போ முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய உதவி. இரண்டாவது சஹாபாக்களினுடைய மிகப்பெரிய தியாகம். இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் எந்த அளவிற்கு சிரமத்தை எடுத்துக்கொண்டார்களோ, எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்தார்களோ, அதற்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்திலே தீனுக்காக வேண்டி சிரமத்தை அனுபவித்தார்கள் யாரு அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்னான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், இந்த தீனுல் இஸ்லாத்திலே ஆக முந்தியவர்கள் முஹாஜிரீன்கள், மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவங்க. வல் அன்சார், இரண்டாவது யாரு? மதீனத்து நகரிலே இருந்து உதவி செய்த அன்சாரி சஹாபாக்கள். அடுத்ததா அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல முறையில் இந்த சஹாபாக்களை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இந்த மூன்று நபர்களை, முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், அவர்களை பின்பற்றியவர்கள், இந்த மூன்று கூட்டத்தாரை நானும் பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்கின்ற அல்லாஹுடைய பொருத்தம் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்போ சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகம் அப்படிங்கிறது எவ்வளவு சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்றதுன்னு சொன்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. இஸ்லாத்தில் 5ஆவதாக இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க. முதல்ல யார் வராங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 நபர்களுக்கு பின்னால 5ஆவதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சஅத் ரலியல்லாஹு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தூக்கத்தில் ஒரு கனவு பார்க்குறாங்க. அந்த கனவுல ஒரு பயங்கரமான ஒரு இருட்டு, அவங்க பதற அளவுக்கு ஒரு இருட்டில் சஅத் ரலியல்லாஹு அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரே பதட்டமாக இருக்கு உள்ளத்தில். இப்போ அப்போ அவங்களுக்கு தெரிந்த 3 நபர்களை பார்க்குறாங்க. அது யார் யாரு? ஏற்கனவே இஸ்லாத்துக்குள்ளே வந்திருந்த
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபர்களை வந்து கனவுல பார்த்துடுறாங்க. இப்போ பார்த்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பயம், துக்கம் இதெல்லாம் வந்து அப்படியே விலகிடுது. இப்போ இந்த கனவை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு செய்தி வருது, முஹம்மது என்ன செய்கிறாரு, தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரே இறைவனை வணங்குங்க அப்படிங்கிற தௌஹீதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த செய்தி வந்து சஅத் ரலியல்லாஹுடைய காதுக்கு வருது. இப்போ சஅத் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, முஹம்மது வந்து ரொம்ப நல்லவராச்சே, உண்மையை மட்டும்தானே பேசுவார், நம்பிக்கையாளராச்சே, அவரு போய் ஏன் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி சஅத் ரலியல்லாஹு வராங்க. இப்போ பெருமானாருக்கு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, ஒரே குழப்பத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் முகமது இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குழப்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் பெருமானாருக்கு பக்கத்தில் கனவுல பார்த்த அதே 3 சஹாபாக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேர்த்த பார்த்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த எல்லா குழப்பமும் அப்படியே நீங்க ஆரம்பிக்குது. கனவுல எப்படி அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயமெல்லாம் நீங்கிச்சோ, நேரில் பார்த்த உடனே பெருமானாரை குறித்து இருந்த எல்லா குழப்பங்களும் நீங்குது. பெருமானாரின் மீது ஒரு ஈமான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. நேராக பெருமானார்ட்ட போகிறாங்க, அவர்களுடைய கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமாவை சொல்லி அவர்களுடைய கனவை என்ன செய்கிறாங்க, பெருமானார்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 5ஆவதாக இஸ்லாத்திற்குள்ள வந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஆயுட்காலம் கொண்டு 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியையும் பார்த்தவன். அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் எத்தனை. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், பாரிஸ் நாடும் ரோம் நாடு போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு கீழே வரும்னு சொன்னாங்க. அந்த எல்லா நாடுகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய போரிலே மிக முக்கியமாக பங்கெடுத்தவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹதுடைய போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த செய்தி ஒரு வதந்தி பரவ ஆரம்பித்த உடனே முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, போர் செய்கிற அந்த குணத்தையே விட்டுட்டாங்க. முஹம்மது நம்முடைய நபியே மூத்தாயிட்டாங்க, இதுக்கப்புறம் யாருக்காக போர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போருடைய குணத்தையே விட்டுட்டு எல்லாரும் போரிலிருந்து திரும்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி திரும்பி போகக்கூடிய சமயத்தில் மக்கத்து குறைஷிகள் நினைக்கிறாங்க, முஹம்மதை கொல்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏன் எல்லா சஹாபாக்களும் திரும்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க, இப்போ பெருமானார் அவர்களை கொல்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லி குறைஷிகள் பெருமானாரை தேடி வராங்க. தேடி வந்து பார்க்குறாங்க, பெருமானார் அவர்கள் நிற்கிறாங்க. அவர்களுடைய ஒரு பக்கத்திலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, 2 சஹாபாக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது மக்கத்து குறைஷிகளில் ஒருத்தர் சொல்கிறாரு, பெருமானார் முஹம்மதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அம்பு எறியுங்க அப்படின்னு சொல்லி பெருமானாரை நோக்கி அம்பு வர ஆரம்பிக்குது. அந்த அம்புகளை எல்லாம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கையையே கேடயமாக பயன்படுத்தி எல்லா அம்புகளையும் கையாலேயே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹதீஸிலே வருகின்றது, அவர்களுடைய கை சல்லடையை போல என்ன செஞ்சிருச்சு, ஓட்டை ஓட்டையாக ஆகும் அளவிற்கு எல்லா அம்புகளையும் கையாலேயே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு புறத்தில் பார்த்தா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக துல்லியமாக சரியாக அம்பு எறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இருமியா சஅது, சஅத் அவர்களே நீங்கள் எனக்காக வேண்டி நீங்கள் அம்பு எறியுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. ஒரு புறத்திலே அவர்கள் அம்புகளை எறிகின்றார்கள் எதிரிகளை நோக்கி, இன்னொரு புறத்திலே வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையாலேயே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 சஹாபாக்களுடைய செயல்களை பார்த்த பெருமானார் அவர்கள் அந்த 2 சஹாபாக்களுக்கும் அந்த உஹதுடைய போர்க்களத்திலே சுப செய்தி சொன்னார்கள். யா சஅத், சஅத் அவர்களே, ஃபிதாக அபீ வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாக ஆகட்டும். பெருமானார்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, பெருமானார் அவர்களே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை பெருமானார்ட்ட நிறைய சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெருமானார் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க உஹது போர்க்களத்தில், சஅத் அவர்களே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்னு சொல்லி. இன்னொரு புறத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை பார்த்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமு தல்ஹா, இந்த நாள் இது தல்ஹாவுடைய நாளாக இருக்கும். உஹதுடைய போரை குறித்தும்
அதனுடைய தியாகத்தை குறித்தும் எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் பேசுவார்களோ அப்பொழுதெல்லாம் தல்ஹா அவர்கள் அந்த இடத்திலே குறிப்பிடப்படுவார்கள் என்பதாக, அவர்களுடைய நாள் என்பதாக அவர்களுக்கும் ஒரு சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா போர்க்களத்திலேயும் அவர்களுடைய உயிரை கொடுத்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி போர் செய்த மிக முக்கியமான சஹாபி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான், வபில் முக்மினீன், உண்மையான முக்மீன்களை கொண்டே நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய மாவீரர், 100க்கும் மேற்பட்ட போர்களில் தளபதியாக இருந்து உலக வரலாற்றிலேயே ஒரு போரிலேயும் கூட தோற்காத ஒரே தளபதி யார் அப்படின்னு சொன்னால் யாரு தான்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த படை வெற்றிக்கான படையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரிஸ் நாட்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. மின் ஹாலித் இப்னுல் வலீத், ஹாலித் இப்னு வலீத் ஆகிய நான் இலா மராசிபதி பாரிஸ், பாரிஸ் நாட்டிற்கு ஒரு கடிதத்தை எழுதுறேன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா, யார் நேரான இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கே சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி தொடங்கக்கூடிய அந்த கடிதம் ஒரு நீண்ட கடிதம். அதில் கடைசியாக என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், ஜித்துக்கும் பிரிஜால், நான் சில நபர்களோடு உங்களிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யுஹிப்பூனல் மௌத் கமா துஹிப்பூன அன்துமுல் ஹயாத், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுவதை போல என்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த தோழர்கள், என்னுடைய இந்த நண்பர்கள், இந்த சஹாபாக்கள், அவர்கள் மரணத்தை விரும்புகின்றார்கள். மரணத்திற்காக வேண்டியே அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஷஹீதாகுவதற்காக வேண்டியே அவர்கள் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மௌத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர்களோடு உங்களிடத்தில் நான் போர் செய்ய வந்திருக்கிறேன் சொல்லி அவர்கள் எழுதிய கடிதம் ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு தெரிவது என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை இல்லாமல் மறுமைக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். இஸ்லாத்தை பரப்புவதற்கும் நம்ம இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லி நாம் இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற சன்மார்க்கத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் சஹாபாக்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வபில் முக்மினீன், அப்படிப்பட்ட சஹாபாக்களை கொண்டே நபி அவர்களே நான் உங்களை பலப்படுத்துவேன் என்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ அல்லஃப பைன குலூபிஹிம், அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவே பிரியத்தை ஏற்படுத்தினான். இப்போ நம்ம வந்து சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு தியாகத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், அவர்களுடைய உள்ளத்தில் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப கோபமானவங்க. அரபிகள் வந்து பொதுவாகவே முரட்டுத்தனமுடையவர்கள். அவர்களுடைய குலத்துக்காக வேண்டி, கோத்திரத்துக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன செய்வாங்க? ஒரு எல்லைக்கும் போய் சண்டை செய்வாங்க. அப்படிப்பட்ட கோபமாக இருந்த அவர்களுடைய உள்ளத்தில் நான் என்ன செஞ்சேன்? பிரியத்தை ஏற்படுத்தி எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் நான் ஒற்றுமை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ மதீனாவில் வந்து அன்சாரிகள் இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து இஸ்லாம் வரதுக்கு முன்னால் 2 கோத்திரமாக இருந்தாங்க. அவுஸ் என்பதாக ஒரு கோத்திரம், ஹஸ்ரஜ் என்பதாக ஒரு கோத்திரம். இந்த 2 கோத்திரத்துக்கு மத்தியில் பல ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சண்டை போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த 2 கோத்திரத்தார்களுக்கும் பார்த்தாலே ஆகாது. எப்போ பெருமானார் அவர்கள் மதீனாவுக்குள்ள வந்து இஸ்லாம் என்கின்ற அந்த மார்க்கத்தை அவரிடத்தில் போதிக்க ஆரம்பித்தாங்களோ, அந்த அவுஸும் ஹஸ்ரஜும் அவர்கள் 2 கோத்திரம் என்பதையே மறந்து முழுமையாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னார், அன்சாரிகள் என்கின்ற மதீனத்து வாசிகளாக அந்த 2 சஹாபாக்களும் அந்த 2 கோத்திரத்தார்களும் மாறி போனாங்க. அவங்களும் மாறினாங்க. அதே சமயம் வெளியிலே இருந்து வந்த முஹாஜிரீன்கள் அவர்களையும் அவர்களோடு அணைத்து கொண்டு அவர்களோடு சேர்த்து ஒற்றுமையோடு இருந்தார்கள். இந்த ஒற்றுமையை நான் தான் என்ன செஞ்சேன்? அவர்களுடைய உள்ளத்தில் போட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ சஹாபாக்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒற்றுமை. பெருமானார் அவர்கள் சஹாபாக்களை வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரியாக நமக்கு ஆக்கி கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால்,
அவர்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமை இன்னைக்கு நமக்கு மத்தியில் இல்லை. அவர்களை பார்த்து நடுநடுங்கி போன வல்லரசு நாடுகள். காரணம் என்ன? அவர்களுடைய ஒற்றுமை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் சாறை சாறையாக கொலை செய்யப்படுறாங்க, இனப்படுகொலையாக அவர்கள் கொல்லப்படுறாங்க. எந்த அரபு நாடுகளும் அவர்களை குறித்து பேசுறதுக்கோ அந்த இஸ்ரேலை எதிர்க்கிறக்கோ எந்த அரபு நாடும் தயாராக இல்லை. உலக அளவிலே முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. இந்திய அளவிலே முஸ்லீம்களுக்கு என்று ஒரு தனி கட்சியோ, ஒரு முஸ்லீம் அவன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி இருக்குது, நமக்குன்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டிலேயும் ஒற்றுமை இல்லை. ஒரு மஹல்லாவாக எடுத்துக்கொண்டால் அந்த மஹல்லாலே என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. நிர்வாகம் சார்பாக நிறைய பிரச்சனைகள், தமிழ் உருது அப்படிங்கிற பிரிவினைகள், இப்படி ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகமாக என்னைக்கு இந்த நம்முடைய சமூகம் ஆயிருச்சோ அன்றிலிருந்து தான் இந்த இஸ்லாமியர்கள் தோல்விக்குள்ளான சமுதாயமாக மற்றவர்களின் பக்கம், காபீர்களின் பக்கம் தேவையாகக்கூடிய, காபீர்கள் என்கின்ற கட்சியின் பக்கம் தேவையாகக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் ஆயிருச்சு. சஹாபாக்கள்கிட்ட எந்த அளவு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் பிலால் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு சபையில் இருக்கிறாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு இப்படி சொல்கிறாங்க, அபூ சுஃபியான் அவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய எதிரியாக அபூ சுஃபியான் அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த சமயத்தில் பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த அபூ சுஃபியான் பெருமானாருக்கு ஒரே தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை மட்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா நான் அபூ சுஃபியானுடைய தலையை ஒரே துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமானாரின் மீது இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இப்போ இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பிலால் அவர்களே, நீங்க ஹபஷி நாட்டை சார்ந்தவர், ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், முன்னால நீங்க அடிமையாக இருந்தீங்க. அபூ சுஃபியான் அவர் காஃபீராக இருந்தாலும் குறைஷிகளுடைய தலைவராக அவர் இருக்கிறாரு, அவரை பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த விஷயம் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய உள்ளத்துல கஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த செய்தி பெருமானார் அவருடைய காதுக்கு வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பிலால் ரலியல்லாஹு பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அவர் ஒரு ஹபஷி, ஒரு அடிமைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமானாருடைய காதுக்கு இந்த செய்தி வருது. வந்த உடனேயே தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, நீங்கள் பிலால் ரலியல்லாஹு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கல. இந்த விஷயத்துக்காக வேண்டி அவர்கள் ஒரு ஹபஷி, ஒரு அடிமைன்னு சொன்னீங்கல்ல, அது அவர்களுடைய உள்ளத்துல ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும்ல, அதற்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்கள் நஷ்டவாளியாக ஆயிருவீங்க. எனவே நீங்கள் மன்னிப்பு கேட்டுங்கன்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை தேடி ஓடோடி போறாங்க. ஓடோடி போய் அவர்களுடைய கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சு சொன்னாங்க, பிலால் அவர்களே, என்ன நீங்க மன்னிச்சிருங்க, நான் ஒரு கோபத்தில் ஒரு தலைவரை இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி ஒரு கோபத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன், நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக உடனே இறங்கி போய் என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பிலால் ரலியல்லாஹு அவங்க அடிமையாக இருந்த அந்த சமயத்தில் அவர்களை அடிமைத்தனத்திலே இருந்து அவங்க எஜமான்ட்ட காசு கொடுத்து விடுவிச்சதே யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான். அவங்க தான் என்ன செய்யறாங்க, காசு கொடுத்து பிலால் ரலியல்லாஹு வாங்கி உரிமை விடுறாங்க. அப்படி ஒரு எஜமானுடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வாங்கின அடிமைதானே அப்படின்னு இல்லாம பெருமானாரினுடைய அந்த ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி அவனுடைய உள்ளத்திலே இருந்த பெருமை, கோபம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய வாங்கிய அடிமையாக முன்னால் இருந்தாலும் அவங்க கிட்ட ஓடோடி போய் மன்னிப்பு கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே மறுபடியும் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒற்றுமையின் ஒரு முன்மாதிரியாக சஹாபாக்கள் வாழ்ந்திருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅல்லஃப பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே நானே பிரியத்தை ஏற்படுத்தினேன், அவர்களுடைய ஒற்றுமையின் மூலமாக அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வார்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு சஹாபாக்கள் உதவி செய்வார் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்ததா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மறுபடியும், யா அய்யுஹன் நபியு, நபி அவர்களே,
ஹஸ்புகல்லாஹ், நீங்கள் இந்த மக்கத்து குறைஷிகளும் இந்த முனாஃபிகீன்களும் இந்த யூதர்களும் உங்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்தாலும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலேயும் நாவிலேயும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான். இப்போ பெருமானார் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறது என்னன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு முஃமின் அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அவனுடைய நாவுகள் சொல்லக்கூடிய ஒரு திக்ராக ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்கின்ற அந்த வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய உள்ளத்திலேயும் நாவிலேயும் வைத்திருக்க வேண்டும். இப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலை ஏற்படுத்தியவன் என் ரப்பு, அவனே அதை நீக்குவான், அவனே எனக்கு போதுமானவன் என்கின்ற ஒரு எண்ணத்தை வைத்திருப்பவர் தான் உண்மையான முஃமின் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு தொழுகையாளிகள் இருக்காங்க, கரெக்டாக தொழுகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி சில சோதனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்களுடைய உள்ளத்திலேயே தோணும், சில பேர் தொழுகாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கிறான், அவெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். தீனுக்குள்ளேயே வராமல் காஃபீராக சில பேர் இருக்கிறாங்க, அவெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் 5 நேரம் அல்லாஹ்வை தொழுகிறேன், அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏண்டா இப்படி சோதனையாக வருது, எனக்கு ஏண்டா இப்படி கஷ்டமாக வருது என்று தொழுகையாளிகள் யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அந்த தொழுகையாளிகளை பார்த்து அந்த தீனை பின்பற்றக்கூடிய உண்மையான முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற இந்த வசனத்தின் மூலமாக, உங்களுக்கு நானே போதுமானவனாக இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டாங்க. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே வீசப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியாக்கப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எல்லாத்துக்கும் மேல ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய சேர்ந்திருந்த சொந்தங்களே எதிரிகளாக மாறி அவர்களும் சோதிக்கப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கைக்கும் அந்த சுவனத்திற்கும் அல்லாஹ் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றானோ அவர்களுக்கு சிறிய சிறிய சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய அந்த சோதனையில தவழ்ந்து போயிடாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான். இப்போ இன்னைக்கு நம்ம எங்கெங்கேயோ பார்க்க தேவையில்லை. பலஸ்தீனில் நம்ம பார்க்கலாம், எத்தனையோ தாய்மார்கள் அவர்களுடைய பச்சிலம் குழந்தைகளை ஜனாசாவாக மடியில் போட்டிருக்கிறாங்க. இப்போ போட்டுட்டு அந்த தாய்மார்கள் எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அரபு நாடுகள் எங்களை கவனிக்காமல் இருக்கலாம், உலக முஸ்லீம்கள் எங்களை கவனிக்காமல் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஹஸ்புனல்லாஹ், அந்த அரபுகள் சொன்ன வார்த்தையாக தானே, ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். இந்த யூதர்களுடைய சூழ்ச்சியிலே இருந்து, அவர்களுடைய தீங்கிலே இருந்து, அவர்களுடைய கொலையிலே இருந்து எங்களை காப்பாற்றக்கூடியவன் ரப்பாக இருக்கின்றான், அவனே எங்களுக்கு போதுமானவன் என்பதாக அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய அடையாளம். சோதனைகள் வருகின்ற பொழுது சோதனைகளை முன்னிறுத்தி அல்லாஹ்வை குறை சொல்றது, காலத்தை திட்டுறது, அதே மாதிரி நம்முடைய விதியை எண்ணி வருத்தப்பட்டு விதியை திட்டுவது, இதுவெல்லாம் ஒரு நல்ல முஃமினுக்கு அடையாளம் அல்ல. அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல வருவது, பெருமானார் அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப 2 வசனங்களில் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ ஒரு முஃமின் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பிக்கை என்னன்னு சொன்னால் தவக்குல். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறான். எனக்கு நோயை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், அந்த நோயை நீக்கக்கூடியவன் அல்லாஹ். எனக்கு வருமானத்திலே கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், அந்த வருமானத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனும் அல்லாஹ். என்னுடைய குடும்பத்திலே சமுதாயத்திலே சிறிய சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ், அதிலே இருந்து என்னை பாதுகாத்து அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடியவனும் அல்லாஹ் என்கின்ற உயர்ந்த ஒரு தவக்குலை ஒரு முஃமின் என்ன செய்யணும்? அல்லாஹ் மேலே வைக்கணும். இப்போ நம்ம தக்பீர் கட்டின உடனே என்ன செய்கிறோம்? ஃபாத்திஹா சூரா ஓதுறோம்னு. இப்போ ஃபாத்திஹா சூறாவில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்,
ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த வார்த்தையை சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஈயாக்க நஅபுதுன்னு சொன்னா யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம்னு சொன்னா தஃப்சீர்ல எழுதுவாங்க இன்னா நதவக்கலு அலைக்க, யா அல்லாஹ் நாங்கள் உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம சொல்றோம் யா அல்லாஹ் நாங்கள் யாரையும் நம்பல, உன்னை மாத்திரமே நம்பி நாங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம், உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாவால் சொல்லக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? அந்த தவக்குலை முழுமையான முறையில் வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு மறுமையிலே ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கேள்வியும் கேட்க மாட்டான், நேரடியாக அவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு சொல்லி. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அல்லதீன யதவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி அவர்கள் நம்பி இருப்பார்கள், அல்லாஹுவின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய முஃமின்களாக அவர்கள் இருப்பார்கள், அவர்கள்தான் நேரடியாக சுவனம் செல்லக்கூடியவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. இப்போ நேரடியாக சுபனவாதிகளாக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருப்பார். இப்போ தவக்குல் அப்படின்னா என்னது? தவக்குல் அப்படின்னு சொன்னா நம்மிடத்திலே இருந்து ஏற்படக்கூடிய காரண காரியங்களை உண்டாக்கி அல்லாஹ்வில் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். இப்போ ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான் அப்படி நம்பணும், அதுக்கு பேர் தவக்குல் இல்லை. ஒருத்தர் எந்திரிச்சு போய் கடையை திறக்கணும், அவரிடத்திலே இருந்து செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அந்த காரணங்களை எல்லாம் உண்டாக்கவும் செய்யணும், அதற்கு பின்னால அவர் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கணும், அவர்தான் உண்மையான தவக்குல். இப்போ தவக்குல்னாலே அதுதான். நான் வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டுவேன், காட்டுத்தனமாக வண்டியை ஓட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு போவாங்க. ஏங்க இப்படி போறீங்கன்னா அல்லாஹ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. இப்போ இது நம்பிக்கை கிடையாது. வண்டி எப்படி ஓட்டணுமோ அந்த முறையில் கரெக்டாக நான் ஓட்டுவேன், அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காரணங்களை சரியாக செய்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது தான் தவக்குல் அப்படிங்கிறது. அப்போ அந்த தவக்குல் வைத்து நீங்கள் வாழுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலையிலேயும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், உங்களை பலப்படுத்துவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வசனங்களின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு முஃமின் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுவை மாத்திரமே அவன் சார்ந்திருக்க வேண்டும், அவன்தான் உண்மையான முஃமின் என்பதாக இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த ஆயத்திலே அல்லாஹ் கூறியதைப் போல பெருமானார் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் உதவி செய்து அவர்களை அந்த காபிர்களின் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தானோ, அதே போன்று இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் இந்திய முஸ்லீம்களையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹ் முழுமையான முறையிலே பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.